30வது ஜுஸூல சூரா அலக்ன்னு சொல்லி ஒரு சூறா இருக்குது. அதாவது இந்த சூறாவில் உள்ள முதல் 5 ஆயத்து தான் முதல்ல குர்ஆனுடைய வசனங்களாக இறங்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நபி பட்டத்தை உறுதி செஞ்சான். அந்த சூறாவில் 17வது 18வது 19வது ஃபல் யதுஉ நாதியா சனதுஉ ஸபானியா கல்லாலா துத்யஹு வஸ்ஜுது வக்தரிப் அப்படிங்கிற இந்த 3 ஆயத்து, இந்த ஆயத்து இறங்கியதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபல் யதுஉ நாதியா அர்த்தம் என்ன? ஃபல் யதுஉ நாதியா, நீங்கள் உங்கள் சபையில் உள்ள ஆட்களை எல்லாம் கூப்பிடுங்க, உங்கள் ஆளுகளை எல்லாம் கூப்பிடுங்க. சனதுஉ ஸபானியா, நாம ஜபானியாக்களை கூப்பிடுவோம். கல்லாலா துத்யஹு வஸ்ஜுது வக்தரிப், விஷயம் அப்படி கிடையாது. லா துத்யஹு வஸ்ஜுது வக்தரிப், அவனுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடக்காதீங்க. வஸ்ஜுது வக்தரிப், அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்க, அல்லாஹோட நெருக்கமாக ஆகுங்க அப்படிங்கிறதான் இந்த ஆயத்தினுடைய அர்த்தம். என்ன சம்பவம், இதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை காபாவுக்கு போகும்பொழுது அபூ ஜஹல் மிரட்டுறான். காபாவு பக்கத்தில் போய் சஜிதா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தலையை வெட்டிடுவேன், கூப்பிடட்டுமா எங்கள் ஆளுகளை எல்லாம் அப்படின்னு சொல்லி அபூ ஜஹல் மிரட்டுறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை கண்டுக்கவே இல்லை. நேராக போய் அவங்க தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிறாங்க, சஜிதா செய்கிறாங்க. அதுக்குள்ளார ஊர் மக்கள்கிட்டலாம் எல்லாத்திலையும் தகவல் சொல்லிடுறான், முகமது வந்திருக்காரு, காபாவில் தொழ போகிறாரு அப்படின்னா, வாங்க இன்னைக்கு அவர் தலையை வெட்ட போகிறான், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் ஊர் மக்களையெல்லாம் ஒன்று கூட்டிடுறான். ஒன்று கூட்டிட்டதுக்கு பிறகு பார்த்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் போல் சஜிதா செய்கிறாங்க. அவங்க எப்பயும் போல் ஆசுவாசமாக தொழுது முடிச்சிடுறாங்க. அபூ ஜஹல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க, என்னப்பா என்னமோ தலையை வெட்ட போகிறேன், இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிட்டுருந்தேன், பார்த்தா ஒன்றும் செய்யாமல் அப்படியே நிற்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் அபூ ஜஹல் சொன்னான், நான் பார்த்ததை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் நிலைமையே வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட போகிறேன், அவரை கொலை பண்ணலாம், அவரை தலையை வெட்டலான்னு சொல்லி போகிறேன். ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு பெரிய நெருப்பு குண்டம் இருக்குது, அதில் என்னால் போகக்கூட முடியல அப்படின்னு சொல்லி அபூ ஜஹல் சொல்கிறான். அந்த காட்சியை பார்த்து அபூ ஜஹல் சொல்கிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இந்த ஆயத்தில், ஃபல் யதுஉ நாதியா, கூப்பிடுவோம் ஆளுகளை எல்லாத்தையும் நீ கூப்பிடு. சனதுஉ ஸபானியா, நரகத்துடைய ஆக ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜபானியா என்கிற அந்த நரகத்தினுடைய மலக்குகளை நாம கூப்பிடுறோம். அவங்க காட்டுவாங்க என்னுடைய பவர் என்ன, அல்லாஹ்வுடைய பவர் என்ன, ரசூலுடைய பவர் என்னன்னு அவங்க உனக்கு காட்டுவாங்க. கல்லாலா துத்யஹு வஸ்ஜுது வக்தரிப், நபியே அவனுடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டுக்காதீங்க, நீங்கள் எப்பயும் போல சஜிதா செய்யுங்க, எனக்கு நெருக்கமாக ஆகுங்க அப்படிங்கிறத தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுறான்.